ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 29 சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து அப்படிங்கிற இந்த பாசுரத்துல ஆண்டாள் முந்தைய பாசுரத்துல எனக்கு பொருட்செல்வம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு நகைகள்லாம் கொடு, கையில போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது, கழுத்துல அணிஞ்சுக்கிற நகைகள்லாம் நிறைய கொடு அப்படின்னு கேட்டவ, அப்படிலாம் கேட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நீ கோச்சிக்காத, எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, ஏழேழு பிறவிக்கும் நீ ஆயர் குலத்திலேயே பிறக்கணும், எங்களுக்கு உறவுக்காரனாகவே நீ இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுதல். அதை கேட்டா இதை கேட்டா அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடி பாவை நோன்பு ஆரம்பிக்கும் போது என்ன மனநிலையில ஆரம்பிச்சீங்க, திருவடி சேவை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில ஆரம்பிச்சுட்டு போக போக உங்களுடைய கோரிக்கையெல்லாம் மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு நீ கோச்சிக்காத. அந்த மாதிரி எங்களுக்கு எண்ணம் இல்லை, உன்னுடைய திருவடி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தாமரை போன்ற திருவடியை நாங்க வணங்கிட்டே இருக்கணும், ஏழேழு பிறவிக்கும் இந்த பாவை நோன்பு இருக்கிறதுக்கான அனுகிரகத்தை நீ தரணும், எங்களுக்கெல்லாம் உறவுக்காரனா எப்பவும் நீ இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். இந்த பாசுரத்துக்கான காட்சி விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நன்றி நவிழல் நான் பண்ணியே ஆகணும். இத்தனை பாசுரங்களுக்கும் தொடர்ந்து பார்த்து பேராதரவு கொடுத்து நிறைய மகிழ்ச்சிகரமா கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க. ஒரு வயதான பெண்மணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் டிவியில பாக்குறதுனால என்னால கமெண்ட் போட முடியலமா, ஒரு பாசுரத்துக்கும் காட்சி அமைப்புகள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற வகையில இருந்தது, இதற்கான உன்னுடைய முயற்சிகள் ரொம்ப கடுமையா இருந்தது, எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மனதார பாராட்டி இருந்தாங்க. அவங்களுடைய பாராட்டுகளை நான் ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். அத்தனை பேர் புகழ் பெருமை அத்தனையையும் நான் மீனாட்சி காலடியில போட்டுடுறேன். உங்களுடைய அன்பை மட்டும் நான் எப்பவும் எடுத்துக்கிறேன். இந்த பாசுர விளக்கங்கள் காட்சி வடிவமா ஆக்குறதுல நிறைய சவால்கள் இருந்தது, இடையில பெரிய பயண திட்டம் இருந்தது. ஐப்பசி மாதமே இந்த ஷூட்லாம் நான் தொடங்கிட்டேன். ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சுதானே மார்கழி வரப்போகுது, நீங்க என்ன ஐப்பசி மாதத்திலேயே மாதவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. எனக்கு தெரியும் பயண திட்டங்கள் தொடர்ச்சியா இருந்தது, நிறைய ஷூட் எடுக்கிறதுல சவால்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் முன்கூட்டியே இந்த ஷூட் ஆரம்பிச்சேன். ஒரு நாள்ல சில சமயம் 2 பாசுரங்கள் 3 பாசுரங்கள் கூட ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ச்சியா இதற்கான முயற்சிகள் நல்ல ப்ரெசன்டபிளா இருக்கணும்னு புடவை கட்டுறதுல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்க்கறது, அதை ரொம்ப எளிமையா காட்சிப்படுத்தணும்னு அதற்கான மெனக்கடல், 2வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பொம்மைகளை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வந்து வச்சு அங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி எப்போதுமே நித்திய கொலுவா திருப்பாவை கொலு இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நிறைய முயற்சிகள், அதுல நிறைய உடல் உழைப்பு அவசியப்பட்டது. தொடர்ச்சியா இந்த பயணம் செஞ்சதுக்கான காரணமே எளிமையான முறையில எல்லா வயதினரும் பார்த்து டக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான். இதை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கீங்க, ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கீங்க, யூடியூப்ல பார்த்துருக்கீங்க, நிறைய தளங்கள்ல அத்தனை சோசியல் மீடியாலையுமே நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்க. அங்கங்க கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஒருத்தர்னு தனியா நான் குறிப்பிட்டு சொல்ல முடியல, அவ்வளவு பேரும் பேரன்பையும் காட்டி ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பாராட்டுகளையும் கொடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறதுக்கான ஊக்கமும் கொடுத்துருக்கீங்க. அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அத்தனை பேரையும் நான் மனதார வணங்குறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம 29வது பாசுரத்துக்கான காட்சி அமைப்பை பார்க்கலாம். தொடக்கத்தில் இருந்து அத்தனை தோழிகளையும் எல்லாரையும் வாங்க வாங்க கண்ணனை போய் நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ஒரு குருவாக வழி நடத்துகிறாள், ஒரு தோழியாக அரவணைத்து போகிறாள். இப்படி இருக்கக்கூடிய ஆண்டாள் அத்தனை பெண் குழந்தைகளையும் சேர்த்து அணைத்து எல்லாரையும் கூட்டு பிரார்த்தனைக்கு அழைச்சிட்டு போய் பரந்தாமனுடைய அந்த தெய்வானுபவத்தை எல்லாரும் உணருங்க அப்படின்னு சொல்றா. ஆயர்குல சிறுமிகள் நாங்க பாவை நோன்பு இருக்கிற விதிமுறைகள்லாம் எங்களுக்கு பெருசா தெரியாது, இது வேணும் அது வேணும்னு நிறைய நாங்க கோரிக்கையை வச்சுட்டோம். ஆனா அப்படியெல்லாம் எங்களுக்கு உண்மையில் எண்ணம் கிடையாது. எங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உன்னுடைய திருவடிய சதா சர்வகாலமும் பணிந்து ஏழேழு பிறவிக்கும் உன்னை துதிபாடி கொண்டிருப்பதும் உனக்கு உறவுக்காரர்களாக நாங்கள் இருப்பதும் தான் அப்படிங்கிறா ஆண்டாள். நகைகள் அத்தனையும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் நிறைய கேட்டிருக்கேன், அதுக்காகலாம் கோச்சிக்காத கண்ணா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்லுகிறாள்.
கிருஷ்ணாகுட்டியுடைய பிஞ்சு பாதங்களை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். திருவடி தரிசனம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அந்த மருதாணி கால்களை நம்ம அருமையா தரிசனம் பண்ணிக்கிறோம். அவருடைய பாதங்களை தாமரை பூவோடு ஒப்பிடுகிறாள் ஆண்டாள். 29வது பாசுரத்துல உன்னுடைய திருவடியை வணங்கிட்டு இருக்கிறது மட்டுமே எங்களுக்கு தேவையா இருக்கு. 7 பிறவிக்கும் உறவுக்காரனாக ஆயர்குலத்துல நீ பிறந்து எங்களை எல்லாம் ரொம்ப அன்போடு அணைக்கக்கூடியவனாக நீ இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வேண்டுதலா இருக்கு. நகைகள், பொன், பொருள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். உன்னுடைய திருவடி தரிசனம் தினம் தினம் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும். நாங்க உன்னை புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும். அது மட்டுமே எங்களுடைய பிரார்த்தனை, கோரிக்கை அப்படிங்கிறா. இங்க ராதே கிருஷ்ணாவுடைய திவ்ய தரிசனம் நம்ம பார்க்கிறோம். ராதையையே நம்ம ஆண்டாளா பாவிச்சுக்கலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளாக பாவித்து மாலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தரிசனத்தை நாம் காண்கிறோம். திருப்பாவை பாசுரம் 29. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 9. விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே வன் திருப்பெருந்துரையுரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: விண்ணுலகில் உள்ள தேவர்களாலும் நெருங்க முடியாத சிறந்த பொருளான சிவபெருமானே, உன்னை வணங்கும் அடியவர்களுக்காக நீ இந்த மண்ணுலகிற்கு வந்து அருள் செய்து வாழ வைத்தாய். வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் வசிப்பவனே, பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிடை செய்யும் அடியவர்களின் கண்களுக்கு மட்டும் தெரியும் இனிய தேனே, பார்க்கடலில் கிடைத்த அமுதமே, கரும்பே, உன்னை அணுகும் அடியவர்களின் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீயே இந்த உலகின் உயிர் எம்பெருமானே, நீ கண்விழித்தால் இந்த உலகம் வாழும்.